இன்டர்நெட் கஃபே யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிற ஒரு ஜாப் ரோலுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து ஹையர் பண்ணுறாங்க. வேல்யூடு எபிசைடு மிக்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு கம்பெனி வந்து நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் சென்னையில் போய்ட்டு ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. சென்னையில் இருந்துக்கிட்டு அவங்க கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு பெர்மனெண்டாக ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த ஜாப்புக்கு வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக வந்து புரிய வரும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கிற முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய எம்ப்ளாய்மெண்ட் சோசியல் சர்வீஸ்னு சொல்லக்கூடிய டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான லிங்கையுமே வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை ஆன்லைனில் வந்து ஜாப் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் ஒரு அன்எம்ப்ளாயாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த குரூப் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரிடே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எவ்ரிடே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். அது மூலியமாக ஈஸியாகவே நீங்கள் வந்து ஒரு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ வாங்க இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளார போகலாம். ஓகே நண்பா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூடு எபிசிடி மிக்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி தான் வந்து ஹையர் பண்ணுறாங்க. இது பெர் மந்த் ஆனால் உங்களால் வந்து 7 லட்ச ரூபா வரைக்கும் இந்த கம்பெனியில் நீங்கள் வந்து சேலரியாக வந்து வாங்க முடியும். சிடிசியாக வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு 4 மந்த் இப்போ இந்த ஜாப்புக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்டர்வியூ பார்த்தாங்க. அந்த இன்டர்வியூவில் நீங்கள் வந்து கிளியர் பண்ணி உங்களுடைய திறமைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரைனிங் வந்து 4 மந்த் கொடுப்பாங்க. அந்த 4 மந்த் ட்ரைனிங்க்கு உங்களுக்கு வந்து சேலரியை வந்து 21,600 வந்து பெர் மந்த் உங்களுக்கு நாங்கள் வந்து பே பண்ணுவோம் ஸ்டைஃபண்ட் அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஆஃப்டர் ட்ரைனிங் 4 மந்த்துக்கு அப்புறம் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு அவங்க வந்து பெர்மனெண்ட் ஆக்குவாங்க. அந்த பெர்மனெண்ட் ஜாப்புக்கு வந்து உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா சிடிசியை வந்து 7 lakhs வரைக்கும் உங்களால் பெர் ஆனமாக இதில் வந்து சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. 4,50,000 வரைக்கும் ஃபிக்ஸ்டு சேலரியாகவும் 2,50,000 வரைக்கும் உங்களுக்கு வந்து வேரியபிளாகவும் உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கேட்கவே வந்து பார்த்தீங்கன்னா யாருக்குமே ஒரு ஹாப்பியாக இருக்குது. அப்போ அந்த ஹாப்பியாக இருக்கக்கூடிய விஷயத்தை எப்படி நம்ம ஃபாலோ பண்ணால் இந்த கம்பெனிக்குள்ளே வந்து போக முடியும் அப்படிங்கிறத பார்க்கும்போது முக்கியமான விஷயங்கள் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்பை வந்து போஸ்ட் பண்ணி கிட்டத்தட்ட 1 day ஆயிடுச்சு. 1 dayக்குள்ள வந்து 27 அப்ளிகேண்ட் நபர்கள் தான் வந்து அப்ளிகேட் ஆகிருக்கிறாங்க. ஏன்னா நிறைய நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருக்குது அப்படிங்கிறது தெரியாத விஷயத்தை நிறைய நபர்களுக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கிறேன். கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஒரு 100 பேருக்காவது கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்து. ஏன்னா இந்த ஒரு ஓப்பனிங் வந்து கரெக்டாக 100 வேக்கன்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. இப்போதைக்கு 27 நபர்கள் மட்டும்தான் வந்து அப்ளிகேண்ட் ஆகிருக்கிறாங்க. அப்போ இதுலேருந்து உங்களால் என்ன பார்க்க முடியுது அப்படின்னா போட்டிகள் வந்து அதிகமாக இல்லாத ஒரு வேலை அப்படிங்கிறது தோணுது. சரிங்களா? போட்டி இந்த வெளிக்கு வந்து போட்டி அப்படிங்கிறது வந்து கிடையாது, ரொம்ப கம்மியாக இருக்குது, ரொம்ப லோவாக இருக்குது அப்படிங்கிற சொல்லலாம். இந்த நேரத்தில் நீங்கள் கரெக்டாக வந்து உள்ளே போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து உள்ளே வந்து போக முடியும். இது வந்து ஜஸ்ட் ஒரு ப்ரைவேட் கம்பெனி ஜாப் தான், கவர்மெண்ட் கிடையாது. நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோமுக்கு வந்து ஆசைப்படுறீங்க, எனக்கு வீட்டில் இருந்துகிட்டே நான் வந்து ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், எனக்கு வெளியில் போக முடியாது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ஒரு சூப்பரான ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, பெஸ்ட்டான ஒரு டைமிங் தான் இது. ஏன்னா எல்லாருக்குமே எல்லா நேரமும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. அந்த நேரம் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஏன்னா இந்த நேரத்தில் எனக்கு வந்து இது கிடச்சா நல்லா இருக்குமே, அந்த நேரத்தில் அது கிடச்சிருந்தா நல்லா இருக்குமே நிறைய பேர் நினைப்பாங்க. பட் இந்த நேரத்தில் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடச்சிருக்கு. அதில் வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஜாபோட டிஸ்கிரிப்ஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து பேசணுமா இந்த ஒரு ஜாப்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃபோன் பேசணும். நீங்கள் நேரடியாக கிளைண்ட் கிட்ட போயிட்டு ட்ராவல் பண்ண போகிறது கிடையாது அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. வீடியோ கான்ஃபரன்ஸில் நீங்கள் பேச போகிறீங்க, நேரடியாக கிளைண்ட் கிட்ட போயிட்டு விசிட் பண்ண போகிறது கிடையாது. வாட்ஸ்அப் மூலியமாக நீங்கள் சேட் பண்ண போகிறீங்க. டேரெக்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக போயிட்டு கஸ்டமர் கிட்ட இருக்கையோ கிளைண்ட்ஸ் கிட்ட நீங்கள் வந்து பேச போகிறது கிடையாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. கால் சேஷன் கொடுத்துருக்காங்க, கமெண்ட்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நோ அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. கஸ்டமர் இன்டிகிரேஷன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ் அவைலபிளாக இருக்கும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. கோடிங்கோ இல்லை வந்து டெஸ்டிங்கோ இல்லை வந்து இந்த ஜாப்பில் எதுவுமே வந்து கிடையாது அப்படிங்கிற சொல்கிறாங்க. இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் பர்ஃபார்மன்ஸ் போனஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ப்ரோக்ராமிங் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது, ப்ரோக்ராமிங்கிறது வந்து இதில் வந்து இல்லை அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் அப்படிங்கிறது வந்து கிடையாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ப்ரொஃபஷனல் சேல்ஸ் உங்களுக்கு வந்து இதில் வந்து இருக்கும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. கெரியர் செக்ஷன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோ அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதுதான் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து அப்ளை லிங்க்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அங்கே போயிட்டு இந்த நோட்டிஃபிகேஷன் நீங்கள் முதல்ல ஒன்ஸ் வந்து வெரிஃபை பண்ணி பாருங்கள். நம்ம அப்ளை பண்ண போகிறதுக்கு முன்னாடி இது எல்லாமே எனக்கு வந்து ஒத்து போகுதா, கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா அப்ளை பண்ண போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் கரெக்டாக வெரிஃபை பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுறீங்களா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணிடுறீங்க. அப்புறம் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ரீல்பே வரல, நம்மளுக்கு வந்து எந்த ஒரு கஷ்டம், எந்த ஒரு ஹச்சர் சைடில் வந்து எந்த ஒரு கால்ஸும் வரல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஃபீல் பண்ணிடுறீங்க. அதே கொஞ்சம் டவுன் ஆயிடுறீங்க, அவ்வளோ வேறு ஒன்றும் கிடையாது.
கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தகுதி இருக்குது, உங்களுக்கு வந்து திறமை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஏதோ ஒரு கம்பெனிக்கு வந்து உள்ள போக தான் போகிறீங்க. அது இல்லைன்னு கிடையாது. கொஞ்சம் வெயிட் பண்ணனால நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தப்பு கிடையாது. ஏன்னா நிறைய நபர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்துட்டேன், வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் வந்து இப்போ தான் புதுசாக ஜாப் வந்து சர்ச் பண்ணுறேன், இப்போ தான் ஒரு கம்பெனியை விட்டு வெளியில் வந்திருக்கிறேன். நிறைய பேர் நிறையா கேட்டகரியில் இருக்கிறீங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட்டான ஒரு சொல்யூஷன், பெஸ்ட்டான ஒரு கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேலையை வந்து கொடுக்குறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா என் சைட்லேருந்து முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறேன். என் சைட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாப் நோட்டிஃபிகேஷன், கவர்மெண்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அதை பார்த்து அப்ளை பண்ணுறது உங்கள் கையில் தான் இருக்குது, சரிங்களா? அது என் கையில் கிடையாது. அந்த ஜாப்புக்குள்ளே போகிறது உங்கள் கையில் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கனாலே போதும், இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதாவது யூஜியில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன டிகிரிஸ் எல்லாமே நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத இவங்க தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள். இந்த டிகிரிஸ் எல்லாமே நீங்கள் வந்து படிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ப்ரோ இதுக்கு வந்து ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது எதுவுமே வந்து பெருசாக எதுவும் கொடுக்க கிடையாது. நீங்கள் வந்து ஃப்ரெஷராக இருக்கிறீங்க அப்படின்னாலும் அப்ளை பண்ணிக்கலாம். 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கக்கூடிய பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்னா நீங்கள் ஏற்கனவே ஏதாச்சும் ஒரு கம்பெனியில் நீங்கள் வந்து பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க, இல்லை மார்க்கெட்டிங்கில், சேல்ஸில் இது ரிலேட்டடாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் வந்து நீங்கள் இந்த ட்ரை பண்ணலாம். ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த கம்பெனி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், சரிங்களா? வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருக்குது, இல்லை ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். இதுக்கு அப்ளை பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நௌக்கரி ஜாப் போடுறதா அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா மோஸ்ட்லி நௌக்கரி ஜாப் போடுறது நிறையா ஸ்பேம் ஜாப்ஸ் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது. அதை கரெக்டான ஜாப்பாக பார்த்து தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும், சரிங்களா? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து இப்போ பார்த்துக்கிட்டு நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வேலை வாங்கி தரேன், நீங்கள் அவ்வளோ அமௌண்ட் பே பண்ணுங்கள், உங்களுக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய ஃப்ராடு பண்ணிட்டு இருக்காங்க. தயவுசெய்து அந்த மாதிரி யாருமே போய் ஏமாற வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு வந்து படிப்பு திறமை இருக்குது, உங்களுக்கு வந்து திறமையில் தனியாக இருக்குது, உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நாலேஜ் இருக்குது. இதை வச்சு நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த நம்ம நாட்டில் வந்து வேலையை வந்து வாங்க முடியும். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா காசு கொடுத்து தான் வேலையை வந்து நான் வாங்குவேன் அப்படின்னா அது சாத்தியமே இல்லை. அது வந்து ஒரு நாட் பாசிபிளான ஒரு விஷயமா இருக்குது, சரிங்களா? அதனால் அந்த மாதிரி விஷயத்தை யாருமே தயவுசெய்து பண்ண வேண்டாம். இது வந்து பெர்மனெண்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் தான். நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே எல்லா டைமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் ஒர்க் பண்ணிக்கலாம். எல்லாமே கம்பெனியும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விஷயமே ஷேர் பண்ணிடுவாங்க. ட்ரைனிங்ஸுமே உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஏன்னா ட்ரைனிங்கும் கொடுத்து வேலையும் கொடுத்து சேலரியும் கொடுக்குறாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்ளை பண்ணுறது இந்த இடத்துல லாகின் டு அப்ளை, இல்லைனா உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட் இல்லைனா ரிஜிஸ்டர் டு அப்ளை அப்படிங்கிற கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக வந்து அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. ரீப்ளே வர்றதும் வராதும் அது வந்து கம்பெனி சைடில் இருக்குது. ஆனால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரீப்ளே வர வாய்ப்பு இருக்குது. நம்ம நம்பிக்கை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடுத்த கட்டத்தை வந்து மூவ் பண்ணி கொண்டு போக முடியும். இதுக்கான லிங்க் வீடியோ கீழே கொடுக்குறேன், போயிட்டு டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் கமெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நீங்கள் எந்த மாதிரி ஜாப் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல வந்து தெரியப்படுத்துறீங்க அப்படின்னா அது ரிலேட்டடாக ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிடுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் நண்பா. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.